ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு என்னன்னா டே 4ஓட ஃபர்ஸ்ட் இது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸி தான். ஓகே, ஸோ இப்போது எத்தனை பேர் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுறாங்க, என்கொயரி பண்ணி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வராங்க, எக்ஸாமில் இருந்து அந்த பாஸ் ஆகிறாங்க, அடுத்து செலக்ட் ஆகிறாங்க, அப்படி 4 இதாக ஸ்பிட் பண்ணி போகுது. ஓகே, ஸோ அதில் டேட்டா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி சம்திங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பியில் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதாங்களோ அது கியூவை விட 300 கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா எவ்வளோ பேர் எழுதுறாங்க, 18x பேர் எழுதுறாங்க. அது பியில் எழுதுறவங்க வந்து என்னன்னா கியூவில் எழுதுறவங்களோட கம்மி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா 2க்குமான டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏ வந்து பியை விட 30 கம்மியாக இருக்காங்க அப்படின்னா ஏக்கும் பிக்குமான டிஃப்ரெண்ட் தான் 30, அதாவது பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 30. மோர் தென் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இங்கேயும் அதே மாதிரி பி வந்து எனக்கு கியூவை விட 30 கம்மியாக இருக்காங்க, அப்போ கியூ தான் எனக்கு அதிகமாக இருக்காங்க. அப்போ கியூலேருந்து பியை மைனஸ் பண்ணணும், கியூலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ கியூ எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, 40y. 40yலேருந்து மைனஸ் 18x ஈக்குவல் டு எவ்வளவு, 300. எனக்கு காமனாக எனக்கு என்ன டேபிள் போகுது, 6 டேபிள் போகுது. கரெக்டாக 6 டேபிளில் 6 இல்லை 2 டேபிள் மட்டும் தான் போகுது. ஓகே, டெஸ்ட்டில் நம்ம வந்து 2 டேபிள் மட்டும் தான் போகுது. ஓகே, ஸோ 2 டேபிள் மட்டும் தான் போகுதுனால இங்கே 120 வரும், நான் தப்பாக 180 வரும், நான் தப்பாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ 20 டேபிள் டிவிசிபிள் ஆகும். அப்போ 20 ஆல் டிவைட் பண்ணால் 2y மைனஸ் 9x ஈக்குவல் டு 50. இது ஒரு ஈக்குவேஷன் xy பேஸ் பண்ணி. அடுத்து இதே பேஸ் பண்ணால் அடுத்து ஒன்று கொடுக்காங்க, என்னது கியூவில் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத வரலையோ அது எத்தனைவா, பியில் எவ்வளோ பேர்னா கியூவில் வராதவங்களோட 30% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதையும் எழுத போகிறோம். வராதவங்கன்னா என்ன பண்ணுவோம், 100லேருந்து மைனஸ் பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 200x இன்ட்டு 10% வரும். ஸோ 100 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், 200xனே நமக்கு வரும், 200xனே வரும் ஈக்குவல் டு 30% ஆஃப் இவங்களுக்கு தனியாக. இதுலேயே 40/100 40 கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன பண்ணோம்னா 100 மைனஸ் ஒய் பை 100 வரும்போது 100 கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால நான் அதை கன்சிடர் பண்ணல. இங்கே அதுமாதிரி என்னது 100 கேன்சல் ஆயிரும். கரெக்டா, இங்கேயே நமக்கு என்ன ஆயிரும், 100 கேன்சல் ஆயிரும். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 20 தான் வரும், நான் 2000 சொல்லி தப்பாக போகிறேன், பொறுத்த மாட்டேங்குது. இங்கேயும் 20 தான் வரும், 200 கிடையாது. ஏன்னா அது 200x இன்ட்டு 10%. அப்போ 100 கேன்சல் ஆகி 20x தான் வரும். ஸோ நான் மாற்றி போட்டேன். ஓகே, ஸோ இங்கே 20 தான் வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 4 ஆல் டிவைட் பண்ணினா 5 வரும். அப்போ 5x ஈக்குவல் டு 300 மைனஸ் ஒய்ன்னு இருக்கும். ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணால் 300 மைனஸ் 3y. அப்போ இதில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கு, ஆல்ரெடி 2y மைனஸ் 9x இருக்கு ஈக்குவல் டு 50. இதில் எனக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் வருது, 5x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 300. இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லை ஒய்யை கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒய்யை கேன்சல் பண்ணேன், ஏன்னா 3 சிம்பிளாக இருக்குது கொஞ்சம் நம்பர். ஓகேங்களா, ஸோ அப்போது ஒய்யை ஃபைண்ட் அவுட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், இன்ட்டு 3 பண்ணணும். இன்ட்டு 3 பண்ணால் 6y மைனஸ் 27x ஈக்குவல் டு 45. இங்கே இன்ட்டு 2 பண்ணணும். இன்ட்டு 2 பண்ணால் 10x மைனஸ் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 600. ஓகேங்களா, ஸோ லார்ஜ் வந்து சும்மா மைனஸ் பண்ணினா கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், 37x. இங்கே மைனஸ் பண்ணினா 555. ஓகேங்களா, 100லேருந்து 45னா 55. ஸோ மீதி 500 இருக்கும், 555. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிக்ஸடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 37 இன்ட்டு 3 அப்படின்னா 111 வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபிக்ஸடாக உள்ள நம்பர் தான், மாறாது. 37 இன்ட்டு 3னா 111 வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 111 இன்ட்டு 5, அப்போ 37 ஆயிரும், 37 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் ஈக்குவல் டு 15.
அப்போ y ஈக்குவல் என்னவா இருக்கும், அதை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். அப்போ x ஈக்குவல் 15 இங்க நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஈக்குவலுக்கு அந்த சைடு போனா 2y ஈக்குவல் டு இங்க ஆல்ரெடி 9 டைம் 15 இருக்கு, இங்க 1 டைம் 15 இருக்கு. அப்போ ரெண்டு சேர்த்தா 10 டைம்ஸ் 15 அப்படின்னு எடுத்துக்கணும். 15 பிளஸ் 9 டைம் ஆஃப் 15 இருக்கு. நான் 15 காமன் எடுத்தா 1 பிளஸ் 9 10 டைம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க குயிக்கா கால்குலேட் பண்ணணும். நீங்க 9 into 15 225 அது சாரி 135 அதுக்கப்புறம் 15 பிளஸ் பண்ணி அது பண்ணாலும் ஓகே தான். பட் இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ y ஈக்குவல் டு 75. y ஈக்குவல் டு என்னது 75. ஓகே, இந்த ரெண்டு கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸ் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். x ஈக்குவல் டு 15, y ஈக்குவல் டு 15. அப்போ 15 எனக்கு எத்தனை பேர்? 3000 பேர் இருக்காங்க. இங்க எனக்கு 4000 பேர் இருக்காங்க. ரெண்டு இதா பிரியுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு இதா பிரியுது. 90% தான் 2700, இங்க 300. இங்க எத்தனை y பர்சன்ட் 75%. அப்போ 3000 பேர், இங்க எனக்கு 1000 பேர். அதுக்கப்புறம் இந்த 2200 ரெண்டா பிரியுது. எவ்வளோ? W/2 தெரியாது, ஃபோல்ட் பண்ணலாம். இங்க எனக்கு எப்படி பிரியுது? 3:5. அப்போ 5 யூனிட்டோட வேல்யூனா 600, 2 யூனிட்டோட வேல்யூனா 1200, 1800. இங்க என்ன சொல்லிட்டாங்க? இது ரெண்டு சேம். இது கீழே என்ன சொல்லிட்டாங்க? இந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆனவங்களோட எண்ணிக்கை ரெண்டுமே சேம். இது வந்து பாஸ் ஆன ஃபெயில் ஆனவங்களுக்கு போல இருந்தாங்க. அப்போ இங்கேயும் எனக்கு 1200 தான் வரும். இங்க அப்போ ரிமைனிங் உள்ளவங்க 1500. அப்போ இந்த ரெண்டுக்கான ரேஷியோ எனக்கு என்ன வரும்? 5:4. அப்போ டபிள்யூவோட 5, இசோட்டோட வேல்யூ 2. இது எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுது. அப்போ அதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? கீழே எப்படி ஸ்பிட் ஆயிருக்கு, செலக்ட் ஆனவங்க செலக்ட் ஆகாதவங்கன்னு சொல்லி தெரியுது. அப்போ 240 into 5னா 1200 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அப்போ 300 பேர் செலக்ட் ஆகல. இதுல இன்ட்டு 2 1600 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அப்போ மீதி உள்ள 200 பேர் செலக்ட் ஆகல. ஸோ அப்போ இதுதான் அந்த கிராஃப். ஓகேங்களா? இதுதான் நமக்கு என்னது, இந்த கிராஃப் இருக்கு. ஓகே, இந்த கிராஃபை கரெக்டாக அப்ரோச் பண்ணி தரணும். அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிஇண்டர்ல 40% ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர்? 40% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. மொத்த பாஸ் பண்ணவங்க எவ்வளவு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். பாஸ் பண்ணவங்க 1500 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. கரெக்டா? பாஸ் பண்ணவங்க 1500 பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல கேர்ள்ஸ் பாஸ் ஆனவங்களோட எண்ணிக்கை எனக்கு என்னன்னு தெரியுது? 1500 இருந்தது ரெண்டா பிரியுது. 40%. 40% ஆனது 600 பேர். அப்போ மீதி 900 பேர் பாய்ஸா இருப்பாங்க. அதான் கேர்ள்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க, மீதி பாய்ஸ் 600 கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணேன். இப்போ அதுல 2/3 ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் நாட் அட்மிட் த பாய்ஸ். ஓகேங்களா? பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 2/3 வந்து செலக்டே ஆகல, அட்மிஷன் போடலங்காங்க. அப்போ 2/3 எவ்வளவு பேர் வராங்க? 2/3னா 600 பேர். சாரி பாருங்க. ஓகே, அது நம்ம இதோட கம்பேர் பண்ணாங்க. அப்போ 300 பேர் செலக்ட் ஆகாம இருக்காங்க. அந்த 300 பேர்ல 2/3 வந்து பாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 300 பேர் செலக்ட் ஆகாம இருக்காங்களா, அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகே, நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, அப்போ என்ன பேர்? 200 பேர் நமக்கு பாய்ஸ் செலக்ட் ஆகல. அப்போ 200 பேர் பாய்ஸ் செலக்ட் ஆகணும்னா எவ்வளவு பேர் பாய்ஸ் செலக்ட் ஆயிருப்பாங்க? 700. ஓகேங்களா? 200 பேர் பாஸ் இதாகுன்னா மீதி 700% செலக்ட் ஆயிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? மொத்த செலக்ட் ஆகிறவங்க 300. அப்போ மீதி கேர்ள்ஸ் 100 பேர் செலக்ட் ஆகாம இருப்பாங்க. அப்போ 500 பேர் கேர்ள்ஸ் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டா எப்படி ஸ்பிட் பண்ணணும்னு தெரியணும். இது எல்லாமே கரெக்டாக ஸ்பிட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ என்ன இருக்காங்க? இந்த டிஃப்ரெண்ட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அட்மிஷன் போடோட கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 200. ஓகேங்களா? சப்போ 200 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஸோ இதை கரெக்டாக ஸ்பிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அடுத்தது காலேஜ் கியூவில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் பண்ணாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து 50% மோர் தன் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ அட்மின் த போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகேங்களா? இதை வந்து கரெக்டாக கன்வே பண்ண தெரியணும். ஓகேங்களா? இதை வந்து என்னன்னா ரேஷியோல கன்வே பண்ணணும். பர்சன்டேஜில் கொடுத்தாலும் ரேஷியோல கன்வே பண்ண தெரியணும். பிஜி வந்து என்னதான் 50% மோர் தன், அப்போ 3/2 டைம் ஆஃப் கிராஜுவேஷன் தான் அதிகம்னு சொல்லி பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க. கிராஜுவேஷன் மைனஸ் போஸ்ட் கிராஜுவேஷன். அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ண என்ன வரும்?
2 எந்த சைடு கொண்டு போயிடலாம், 2 டைம் ஆஃப் பிஜி, இங்கே 3 டைம் ஆஃப் கிராஜுவேஷன் மைனஸ் 3 டைம் ஆஃப் பிஜி. பிஜி ஒரு சைடு யூஜி ஒரு சைடு கொண்டு வந்தால் எனக்கு என்ன ஆயிரும், 5 டைம் ஆஃப் பிஜி ஈக்குவல் டு 3 டைம் ஆஃப் கிராஜுவேஷன். அப்போது பிஜிக்கும் கிராஜுவேஷனுக்கான ரேஷியோ என்னவா இருக்கும், 3:5. அப்போ 3:5 தான் அட்மிஷன் வந்திருக்கும் என்ன காலேஜ் கியூவில். அப்போது இதாக இருக்குது. அப்போ இது எப்படி ஸ்பிட் ஆகுது, 1600 இருந்தது 8 பார்ட், ஒரு பார்ட் 200னா 600 பேர் 1000 பேருன்னு ஸ்பிட் ஆகுது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் இன் எதில் இருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேஷன். போஸ்ட் கிராஜுவேஷன் எத்தனை, 600 பேர். அப்போ 600 தான் நமக்கு ஆன்சர். ஸோ அந்த சென்டென்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக வந்துடும். அடுத்தது எதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டபிள்யூலேருந்து எக்ஸ்லேருந்து டபிள்யூ டிவைட் பண்ணால் 3ன்னு வருது. இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லை, ஃபர்ஸ்ட் இது தப்பு. எக்ஸையும் ஒய்யும் டபிள்யூ மல்டிபிள் பண்ணால் ஒய் வருதா, ஆமாம் வருது, ரெண்டாவது கரெக்டு. மூணாவது எக்ஸ்லேருந்து ஒய் இசட்டை மைனஸ் பண்ணால் 13, அது ஈக்குவல் டு டபிள்யூவா, இல்லை, அப்போ தப்பு. 2 மட்டும் தான் ஃபாலோ, ஆப்ஷன் ஏ. அடுத்தது இப்போ 6ன்னு சொல்லி அதர் காலேஜ் சொல்கிறாங்க. இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டிட் நாட் அப்பியர் ஆன் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் இஸ் 40% லெஸ் தென் த கியூ. ஓகேங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வராதவங்க என்னதான், கியூவில் எவ்வளோ பேர் வரலையே அல்லது 40% கம்மி. 40% கம்மினா எத்தனை பேர், 60%, அப்போ 600. ஓகே, வராதவங்களோட எண்ணிக்கை 600. இப்போ இந்த அதே டெஸ்ட்ல எத்தனை பேர் அப்பியர் ஆனவங்களோட எண்ணிக்கை 1800. அப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி வந்தாங்க எத்தனை பேர், இது ரெண்டும் சேர்ந்தது தான். அப்போ 2400. அப்போ 2400 தான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்தது கியூவில் டோட்டல் நம்பர் ஆஃப் என்கொயரி பண்ணவங்க வந்து என்ன 400 பேர் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அப்போது 4000லேருந்து 400 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆனனால அடுத்து என்ன ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதவங்களும் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. எவ்வளோன்னு தெரியலை. அதில் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகிறவங்க எவ்வளோ பேரோ 1100 பேர் மொத்தமாக அப்பியர் ஆகலன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னென்னா நார்மலாக இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்சுக்கோங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு அட்மிஷன் போடுறவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறாங்க, அட்மிஷன் போடுறவங்க 400 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ அதில் அட்மிஷன் போட்டு டெஸ்ட் எழுத வராதவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 1000லேருந்து 100 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ டெஸ்ட் எழுதவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 300 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்போ 3000லேருந்து எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 300. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ், 10%. அப்போ 10% தான் ஆன்சர். நீங்கள் வேல்யூ பேஸ் பண்ணி போகாமல் இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் மேத்ஸ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 4400 அப்படின்னு போட்டு இங்கே 1100, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி 3100, 3000லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்காங்க 300, அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ், அதுவும் கரெக்டு தான், தப்புன்னு சொல்ல வரல. பட் எனக்கு பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஸோ அதை மட்டும் பார்த்தாலும் எனக்கு வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஓகே, ஒவ்வொரு டைம் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி வந்தோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு. ஓகே, அடுத்த டிஏ போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிவரி பண்ணுறது சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிட் பண்ணுறது தான். மொத்தம் ஆர்டர் பிளேஸ் ஆகுது, ஆர்டர் பண்ண டெலிவரி ஆகுது, டெலிவரி ஆகாமல் போகுது. அந்த டெலிவரி ஆகும் பார்த்தீங்கன்னா என்னது அக்செப்ட் பண்ணவங்களும் இருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி ஸ்பிட் ஆகி போகுது. ஓகேங்களா, அதேமாதிரி மொத்தம் எத்தனை டேட்டு, 4 டேட்டில் போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இதுக்கு வந்து நம்ம டேபிள் காலமாய் தான் போட்டாகணும். இப்போ நம்ம டேபிள் காலமாய் போட்டோம்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் இதுலேருந்து பார்த்தோம்னா மொத்த ஆர்டரோட எண்ணிக்கைன்னு போடுவோம். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனது, அந்த டெலிவரி எப்படி ஸ்பிட் ஆகுது, அக்செப்ட் பண்ணது, அதே மாதிரி ரிஜெக்ட் ஆனது. ஓகேங்களா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஓகேங்களா, இப்போ எனக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க, எல்லா இது கொடுத்துட்டாங்க, மொத்தம் எவ்வளோ பிளேஸ் ஆர்டர் ஆயிருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. 1400, 64, 200, 120 சொல்லி. அப்போது அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்த ஆர்டர் டெலிவரியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எவ்வளோ ஆர்டர் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ எவ்வளோ ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டியூஸ்டே சொல்லியிருக்காங்க. டியூஸ்டே எவ்வளோ ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா 30. அது வந்து இந்த ப்ரீவியஸோட 47 கம்மி. அப்போ ப்ரீவியஸ் எவ்வளோ இருக்கும்? 77 அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? மண்டேயும் டியூஸ்டேயும் சேர்ந்து எனக்கு எவ்வளோவா? 53 ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா எனக்கு என்ன தெரியும்? நாளையும் பிளஸ் பண்ணா எனக்கு டோட்டலா டெலிவரி ஆனது எவ்வளோன்னு தெரியுமா? டோட்டலா டெலிவரி ஆன வேல்யூ எவ்வளோன்னு தெரியுமா? ஆமா. அப்போ பிளஸ் பண்ணுங்க. 73, 53, 30. 0 மீதி 1, 30, 16. அப்போ 160 வருது. அப்போ மண்டே டியூஸ்டே பர்சன்டேஜ் பை சார்ட்ல பிளஸ் பண்ணோம். எவ்வளவு வருது? 28%, 12%. அப்போ 40%. அப்போ 40% வேல்யூ 160. அப்போ 10%னா 40, 100%னா 400. ஓகேங்களா? அப்போ 1%னா 4. அப்போ எல்லா பர்சன்டேஜும் இன்ட்டு 4 தான் என்னது டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்போ இன்ட்டு 4 பண்ணா ஃபர்ஸ்ட்ல என்ன வரும்? 112. ஸோ 112 டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? மைனஸ் பண்ணா 3. 28 டெலிவரி பண்ணல. அதையும் சரி எழுதிக்கலாம். 48 டெலிவரி பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் 16. அடுத்து இன்ட்டு 4 பண்ணா 70, 140. அப்போ ரிமைனிங் 60. அடுத்து 4னா 100, அடுத்து 20. ஓகேங்களா? ஸோ 35 கூட பார்த்தீங்கன்னா 2 வாட்டி 2 மல்டிபிள் பண்ணேன். 70, 140. அப்படி பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ரெகுலராக அந்த மாதிரி தான் பண்ணேன். லாஸ்ட் யூனிட் 5 இருந்தேன்னா இன்ட்டு 2 பண்ணிட்டு அகைன் அதுக்கப்புறம் 2. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 77 இருக்கா? அப்போ அதை மைனஸ் பண்ணால் எனக்கு எத்தனை பேர் ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னு தெரியும். எத்தனை? 5, 3. 35% ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இங்கே எனக்கு எத்தனை பேர்? 18% ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. வெனஸ்டே ஆர்டர் அக்செப்ட் பண்ணவங்களோட எண்ணிக்கை என்ன கொடுத்தாங்க? 8x 5x அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது the different between the order of return வெனஸ்டே டியூஸ்டே ரிட்டர்ன் பண்ணவங்களோட டிஃப்ரெண்ட் வந்து 5. உங்க ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் 5ன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ரெண்டு பேஸ்ல ஏதாவது ஒன்று வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எது பெருசோ அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எது பெருசுன்னு சொல்லியிருக்காங்க? டியூஸ்டே தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இவங்க என்னவா இருப்பாங்க? y மைனஸ் 5. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஆர்டர் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, 140. அப்போ என்ன தெரியுது? 8x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5 என்ன சேவ் பண்ணால் 145. இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணால் ஆர்டர் டெலிவரி எனக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும். மேஜராக இந்த ஈக்குவேஷன் ஃபார்மிங் தான் மெயின்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் பண்ணால் 3x ஈக்குவல் டு 45. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15. அப்போ ஒய் ஈக்குவல் டு அது சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 15னா 75. 75 மைனஸ் பண்ணினா 25. அவ்வளோதான். ஸோ அப்போ 15ங்கும் போது எனக்கு என்ன? 15 இன்ட்டு 8 எவ்வளோ வரும்? 120. இங்கே அப்போனா 20ன்னு வரும். இங்கே எனக்கு என்ன வரும்? அதே மாதிரி 15 இன்ட்டு 5னா 75. இங்கே 75னா இங்கே எனக்கு 25. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எந்த அளவுக்கு குயிக்காக இருக்கோமோ அந்த அளவுக்கு இது ஈஸி. ஓகே, கிராஃப் வரைஞ்சாச்சு. கொஸ்டின் போகலாம். இப்போ என்ன வெனஸ்டே இது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மண்டேன்னு சொல்லி லாஸ்ட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. அது வெனஸ்டே தான். ஓகே, வெனஸ்டே பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. டோட்டல் அக்செப்ட் பண்ண ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிட் ஆகுது. அக்செப்ட் பண்ணது என்னது? 120. ரெண்டு சோல்டு அன்சோல்டுன்னு ஸ்பிட் ஆகுது. என்ன ரேஷியோவில்? ஓகே, சோல்டு அன்சோல்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சோல்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரெண்டாக ஸ்பிட் ஆகுது. மேலு ஃபீமேல்னு சொல்லி 2:1 சொல்லி ஸ்பிட் ஆகுது. மேலு ஃபீமேல்னு சொல்லி 2 பாருங்க. the rest of soul, the ratio of ஓகே, சம் ஆர்டர் ரிமைனிங் அன்சோல்ட், அதுக்கப்புறம் சோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சோல்டு ரேஷியோ 2:1. இந்த நம்பர் ஆஃப் ஆர்டர் sold to female is 8 more than the order unsold. ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் சோல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை கனெக்டிவிட்டி கரெக்டாக பண்ணோம். இந்த பாருங்க, மேல் ஃபீமேல் இந்த நம்பர் ஆஃப் ஆர்டர் ஓகே, ஈஸி தான். நான் தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கணும். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சொல்கிறேன்னா சால்வ் பண்ணியிருந்தேன். ஓகே, மாதிரி சொல்கிறேன். இப்போ அக்செப்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 120 இருக்குது. அது சோல்டு அன்சோல்டுன்னு புரியுது.
சோல்டு அன்சோல்டுன்னு பிரியுது. அந்த சோல்டும் பார்த்தீங்கன்னா மேலு ஃபீமேல் பிரிச்சிருக்காங்க. என்ன ரேஷியோல 2:1. ஓகேங்களா? இப்போ 2:1னா இவங்க 2x இவங்க x. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சோல்டு ஃபீமேல் வந்து என்னன்னா 8 மோர் தென் த அன்சோல்டு. ஓகேங்களா? இது அப்படியே ரிவர்ஸ்ல 8 மோர் தென் இருக்காங்கன்னா அன்சோல்டு கூட டோட்டலா கம்பேர் பண்ணாங்க. அப்போ அன்சோல்டு எவ்வளவு இருப்பாங்க? x மைனஸ் 8. அவங்களோட 8 அதிகம் தானே? இந்த மாதிரி ரிவர்ஸ்ல யோசிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரிவர்ஸ்ல யோசிக்கணும். அப்போ இது எல்லாமே சேர்ந்துன்னா எனக்கு என்னது? டோட்டல். அதாவது 4x minus 8 equal to 120. அப்போ 4x equal to 128, x equal to 32. S equal to 32. இப்போ எனக்கு என்ன கேட்காங்க? Find the total number of sold on Monday. அப்போ டோட்டலா எவ்வளவு சேல் ஆயிருக்கு? 3x யூனிட். மேல் ஃபீமேல் சேர்த்தா 3x. அப்போ 32 into 3 96. அப்போ 96 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அந்த அன்சோல்டு மேல் அண்ட் ஃபீமேலாக ஸ்பிட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டேன். ஸோ அன்சோல்டு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பிட் ஆகல. ஸோ அதுதான் நான் கன்ஃபியூஷன் ஆனது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு 96 தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது அப்போ அடுத்து சொல்றாங்க டியூஸ்டே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆகாம எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டியூஸ்டே எவ்வளோ சேல் ஆகாம இருக்கு? 25. நான் டெலிவரி எவ்வளோ இருக்கு? 20 இருக்கு. ஓகேங்களா? அந்த 20 என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடே வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே எவ்வளோ ஆர்டர் ஆயிருக்கு? 80 ஆர்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அவங்க 80 ஆர்டர் ஆனல அவங்கள வந்து எவ்வளோ ஆர்டரு டெலிவரி பண்ணாம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா 1/5. ஓகேங்களா? நான் டெலிவரி விச் இஸ் அவுட் ஆஃப், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. the number of total order Friday is 80. இருக்கு. the total number of place order in 80. 16 ஆர்டர் வந்து பண்ணல. ஓகே ஓகே கரெக்ட். ஸோ நான் தான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 20 ஆர்டர் சேர்த்து தான் அவங்க ஃப்ரைடே வந்து மொத்தம் 80 ஆர்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் 1/5 பார்ட் டெலிவரி ஆகலை. அப்போ 16 பார்ட் டெலிவரி ஆகலை. அப்போ மீதி எவ்வளோ பார்ட் வந்து நமக்கு டெலிவரி ஆகிருக்கும்? மீதி உள்ள பார்ட்னா 64 பார்ட் டெலிவரி ஆகிருக்கும். கரெக்டாக 64 பார்ட் வந்து நமக்கு டெலிவரி ஆயிருக்கும். ஸோ தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டோட்டல் ஆர்டர் டெலிவரி. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆர்டர் டெலிவரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ அந்த 20 ஆர்டரை நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். 20 ஆர்டர் என்னது? ப்ரீவியஸாக கொடுக்க வேண்டிய ஆர்டர். அந்த ஆர்டரை மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ண என்ன வரும்? 44 ஆர்டர். ஸோ 44 ஆர்டர்ஸ் தான் நமக்கு இது வரும். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேஸ் ஆன் ஃப்ரைடே இஸ் 80ன்றது அவங்க ப்ரீவியஸ் இதுவும் சேர்ந்து தான் இருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இதுவும் சேர்ந்து தான் இருக்கு. ஸோ அதை தான் மீன் பண்ணுறோம். நம்ம சேர்த்து அதை கன்ஃபியூஸ் பண்ணும் இந்த கண்டு அந்த மாதிரி கொடுக்காங்க. ஸோ இதுலேருந்து ஆப்ஷன் சி தான் நமக்கு வரும். ஓகே அடுத்து போகலாம். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மண்டே வந்து என்னதான் 1/5 பார்ட் வந்து கிராசரி ஐட்டம் சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக மண்டே எனக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112. அதில் 4 பார்ட்னா 1/4 28 வரும். இந்த ரிமைனிங் பார்ட் வந்து என்ன வரும்? மைனஸ் பண்ணால் தெரியும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4 வரும். அதுக்கப்புறம் 8 வரும். 84 பார்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம். இந்த எலக்ட்ரிக் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வருது. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இந்த ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கிராசரி ஐட்டம் ரிட்டர்ன் வந்து என்னது? 35. அப்போ அந்த 35 ஸ்பிட் ஆகுது. எப்படி ஸ்பிட் ஆகுது? 3:2. அப்போ 5 யூனிட்னா 35. ஒரு யூனிட்டோட வேல்யூ 7. அப்போ 21/14 அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரிக்கல். அடுத்து தான் கிராசரி. அப்போ கிராசரிக்கு நேராக கிராசரி மைனஸ் பண்ணோம், எலக்ட்ரிக்கல் நேராக எலக்ட்ரிக்கல் மைனஸ் பண்ணோம். அப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் அக்செப்டட் இன் எலக்ட்ரிஷியன்? எலக்ட்ரிஷியன்ல எவ்வளோ மொத்தம் இதாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எலக்ட்ரிஷியன்ல மொத்தம் ஓவராலாக எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே இப்போ மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? எலக்ட்ரிஷியனில்
3 6 ஓகேங்களா. ஸோ இப்போ பர்சன்டேஜ்க்கு இருக்கான இதோட கம்பேர் பண்ண தெரியணும். த வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அக்செப்ட் பண்ணதோட கம்பேர் பண்ணணும். அப்போ அக்செப்ட் பண்ணதோட தான் கேட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணது எவ்வளவு 77. அப்போ 77ல 63 எவ்வளவு பர்சன்டேஜ்? 63 எவ்வளவு பர்சன்டேஜ்? 7 டிவைட் பண்ணனா மேல 900 வரும், கீழே 11 வரும். டிவைட் பண்ணா என்ன வரும்? 8 மீதி 2 20னா 1.8 1ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. இந்த ஸ்பிட் பண்ணது கரெக்டா, அது ரொம்ப குயிக்கா பண்ணணும். அந்த அதோட தான் கம்பேரிசன் இருக்கு அப்படின்றது எந்த ஒரு டவுட்டுமே வரக்கூடாது. ஸோ நீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணது சம் ஆர் சோல்ட், ரெஸ்ட் அண்ட் சோல்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோல்டு அண்ட் சோல்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதோட டோட்டல் காஸ்ட், சோல்டுக்கான காஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோல்டுக்கான காஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்சோல்டை விட 2000 அதிகம்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டருக்கும் எவ்வளோ ப்ரைஸா 200 சொல்றாங்க. ஒவ்வொரு ஆர்டருக்கும் எவ்வளோ ப்ரைஸா 200 சொல்றாங்க. அப்போ அந்த ரெண்டுக்கு ரேஷியோ என்ன? இது ரொம்பவே சிம்பிள். இது வந்து ஒரு கான்செப்ட் தெரியணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் தான் என்னன்னா டோட்டல் காஸ்ட். குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் தான் டோட்டல் காஸ்ட். கரெக்டாக எவ்வளோ குவான்டிட்டியோ அதை வந்து 200 மல்டிபிள் பண்ணும். ஸோ ரெண்டுமே சேம் ருபீஸ் தானே இருக்கு. அப்போ ப்ரைஸ் டிவைட் பண்ணால் வெறும் குவான்டிட்டி மட்டும் தானே வரும். ப்ரைஸ் டிவைட் பண்ணால் எனக்கு குவான்டிட்டி மட்டும் தான் வரும். அப்போ சோல்டு வந்து என்னவா இருக்கும்? அன்சோல்டை விட 200 டிவைட் பண்ணேன் 10 அதிகமாக இருக்கும். அன்சோல்டை விட 10 அதிகமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? சோல்டுக்கும் அன்சோல்டுக்கும் உள்ள வித்தியாசம் 10. சோல்டையும் அன்சோல்டையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும்? சோல்டையும் அன்சோல்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? அக்செப்ட் பண்ணதோட கம்பேர் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணது எவ்வளவு? டியூஸ்டே 30. அப்போ 30. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 2 டைம் ஆஃப் சோல்டு வந்து 40. அப்போ சோல்டு வந்து 20. அப்போ அன்சோல்டு 10 ஆர்டர் அன்சோல்டாக இருக்கும். அப்போ ரேஷியோ இருக்காங்க சோல்டுக்கும் அன்சோல்டுக்கும் 20:10. அப்போ 20:10னா என்ன வரும்? 2:1. 2:1 தான் ஆன்சர். ஓகேங்களா. இல்லை நீங்கள் வேல்யூ இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஓகே, 2000 பேஸ் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை வச்சே நம்ம வந்து போயிடலாம். அடுத்தது இந்த சண்டே வந்து எவ்வளோ ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ட்வைஸ் ஆஃப் த டியூஸ்டே. டியூஸ்டே எவ்வளோ ஆர்டர் டெலிவரி பண்ணாங்களோ நம்பர் ஆஃப் ஆர்டர் டெலிவரி ஆர்டர் இஸ் ட்வைஸ் ஆஃப் டியூஸ்டே. டியூஸ்டே எவ்வளோ இருக்குது? நமக்கு 100 இருக்குது. அப்போ 200 ஆர்டர். இப்போ 16.66 என்ன அர்த்தம்? 1/6 பார்ட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் பிளேஸ். ஓகேங்களா. ஓகே, நான் டெலிவரி. ஓகே, 1/5 பார்ட் வந்து டெலிவரி ஆகலைன்னு சொல்றாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ பார்ட்ஸ் டெலிவரி இருக்கும்? 5/6 பார்ட். அப்போ சாட்டர்டே எவ்வளவோ அதுல இருந்து 5/6 பார்ட் தான் டெலிவரி இருக்கும். அது என்னது? டியூஸ்டேல உள்ள 22 ட்வைஸ். அப்போ 200. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வராங்க? 1/6 பார்ட் சேல் ஆகலை, ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் டெலிவரி 1/5னா டெலிவரி ஆனது என்னது? 5/6. அந்த டெலிவரி ஆனதான் என்ன சொல்றாங்க? டியூஸ்டேயோட தேர்ஸ்டேயோட ட்வைஸ். அப்போ 100ல இருந்து 200. கரெக்டா. அப்போ இதை சால்வ் பண்ணா போதும். 40 40 × 6 240. ஸோ 240 தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.